வணக்கம். ஒரு சூஃபி ஞானி இருந்தார். அவருடன் சீடர்கள் தங்கியிருந்தனர். அந்த ஞானி சீடர்களுக்கு தினசரி உபதேசம் செய்து கொண்டிருப்பார். சூஃபி ஞானிகள் அதிகமாக பேச மாட்டார்கள். சிறிய சிறிய விஷயங்கள் மூலமாகத்தான் அவர்கள் எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுப்பார்கள். அப்பொழுது ஒரு நாள் சீடர்கள் அவரிடம் சென்று கேட்டார்கள், நாங்கள் உங்களிடம் பாடங்கள் பயிர்ந்து கொண்டிருக்கின்றோம், நிறைய மாதங்கள் ஆகிவிட்டன, ஆனாலும் எங்களுக்கு ஒரு சரியான புரிதல் வரவில்லையே, ஏன் அவ்வாறு என்று கேட்டார்கள். சூஃபி ஞானி சொன்னார், நீங்கள் ஒரு சாயந்தரம் நேரம் வரை நீங்கள் பொறுத்திருங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுக்கின்றேன் என்று சொன்னார். சாயந்தரம் வந்து விட்டது. அப்போது இந்த சீடர்கள் மறுபடியும் ஞானியிடம் சென்று கேட்டார்கள், ஐயா, நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று. அவர் அப்பொழுது அந்த ஆசிரமத்துக்கு வெளியிலே வந்தார். வெளியிலே விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் வெளியிலே ஒரு வெளிச்சமாக இருந்தது. ஆனால் ஆசிரமத்திற்குள்ளே இருட்டாக இருந்தது. இவர் வெளியிலே வந்தவர் அந்த வெளியிலே கீழே கொண்டது தரையிலே எதையோ தேட ஆரம்பித்தார். தேட ஆரம்பித்தவுடன் இந்த சீடர்கள் கேட்டார்கள், ஐயா, நீங்கள் என்ன தேடுகின்றீர்கள், நாங்களும் உதவிக்கு வரலாமே என்று. அப்பொழுது அந்த ஞானி சொன்னார், நான் ஒரு குண்டூசியை தொலைத்து விட்டேன், அதை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். சீடர்கள் கேட்டார்கள், ஐயா, நீங்கள் எங்கே தொலைத்தீர்கள் என்று. அந்த குண்டூசியை நான் வீட்டுக்குள் தொலைத்து விட்டேன் என்று இவர் சொன்னார். சீடர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. வீட்டுக்குள் தொலைத்த குண்டூசியை ஏன் வெளியிலே தேடுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த ஞானி சொன்னார், நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கின்றது, ஆனால் வீட்டுக்குள் இருட்டாக இருக்கின்றது. ஆனால் எங்கே வெளிச்சம் இருக்கின்றதோ அங்கே நான் தேடுகின்றேன் என்று சொன்னார். அதாவது நாம் எதை தேட வேண்டுமோ, எங்கு தேட வேண்டுமோ அங்கே தேடுவதில்லை. ஆனால் எது எனக்கு வசதியாக இருக்கின்றதோ அதற்கேற்றாற்போல் நான் தேட ஆரம்பிக்கின்றேன். ஞான மார்க்கத்திலே எனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ, எனக்கு எப்பொழுது வசதியாக இருக்கின்றதோ, எனக்கு எப்பொழுது அது பிடித்திருக்கின்றதோ அந்த நேரத்தில் தான் நான் அதை தேடுவேன் என்ற முடிவோடு தான் பல்வேறு மக்கள் இருக்கின்றார்கள். அதை சுட்டிக்காட்டவே தான் இந்த சிறிய கதை. நன்றி, வணக்கம்.